हेलो बच्चों, नमस्कार, सबको राम राम। ठीक है, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அது ராஷ்டிரபாஷாவோட ப்ரோஸ் வந்து ப்ரோஸ் செக்ஷனில் வந்து ஃபோர்த் அண்டு ஃபிஃப்த் லெசன், அதாவது மகான் சந்த் கவி திருவள்ளுவர். ஸோ திருவள்ளுவரை பற்றி ஒரு லெசன் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தக்ஷின் கி புராணி நாட்டிய கலாயே, அதாவது சவுத்தில் வந்து நிறைய டான்ஸு எல்லாம் இருக்குது, ஆர்ட்டு, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போது மகான் சந்த் கவி திருவள்ளுவரை பற்றி ஃபஸ்ட்டில் ஃபோர்த் லெசன் பார்க்க போகிறோம். அதனோட சாராம்சம் இப்போ நான் உங்களுக்கு நடத்த போகிறேன். ஓகேவா? அதாவது திருவள்ளுவர் தக்ஷின் பாரத்கே மகான் சந்த் கவி ஹே. திருவள்ளுவர் யாருன்னா அவர் வந்து சவுத் இந்தியாவோட ஒரு பெரிய மகான் கவி அவர். அதுக்கடுத்து வே தக்ஷின் பாரத்கே கபீர் மானே ஜாத்தே. அதாவது தக்ஷின் பாரத்தில் இப்போது ஆக்சுவலாக திருவள்ளுவரை எல்லாருக்கும் தெரியும், பட் சவுத் நார்த்தில் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கபீர் மாதிரி இவர், அதாவது அங்கே கபீர் தாஸ்னு ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ் நாட்டில். ஸோ அவர் வந்து தக்ஷின் கி கபீர் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இண்டியன்ஸ்லாம் நினைக்கிறாங்க. கபீர் மானே ஜாते हैं और इन्होंने व्यक्ति को जीने का सही रास्ता दिखाया. ஒரு மனுஷன் வந்து வாழணும்னா उसके लिए तो एक रास्ता बना हुआ है ना, ऐसे ऐसे जीना है, எப்படிலாம் வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு சம் லெசன் பிளான் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த தரிக்கா ஜீனேக்கா தரிக்கா வாழ்கிறதுக்கான வழிமுறையை வந்து வழியை வந்து இவர் ராஸ்தா திக்காயான்னா வழி காமிச்சிருக்காரு. இஸ்கா விசார்த்தா, அதாவது இன்கா விசார்த்தா, அவரோட எண்ணம் என்ன அப்படின்னா, அதாவது गृहस्थ भी ईश्वरीय आस्था के साथ पवित्र जीवन व्यतीत कर सकता है. அதாவது ஒரு ஃபேமிலி ஹோல்டராக இருந்தால் கூட சரி, ஒரு ஃபேமிலியில் இருந்துட்டு கூட நம்ம வந்து ஒரு கிரகஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கிரகஸ்து, அது அவங்க கூட ஈஸ்வரிய ஆஸ்தாக்கே சாத், கடவுள் நம்பிக்கையோட கடவுளோட எண்ணங்களோட பவித்திர ஜீவன் அதாவது व्यतीत कर सकता है, இல்லறத்தில் கூட இருந்துகிட்டே கூட நம்ம வந்து என்னது ஆன்மீகத்தில் ஈடுபட முடியும் அப்படின்னு வாழ்ந்து காமிச்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. கபீர் கி தர இன்கா ஜனம் பி ஜுலாஹா பரிவார் மே ஹுவா. அதாவது எப்படி கபீரோட பரிவார் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீவர், அதாவது துணி நெய்கிறாங்கல்ல, அந்த ஃபேமிலியில் பிறந்தார். அது மாதிரி இவரும் வந்து ஒரு ஜுலாஹா பரிவாரில் வீவரோட ஃபேமிலியில் வந்து துணி நெய்கிற ஒரு பரிவாரில் வந்து பிறந்திருக்காரு. அவர் இன்கா சமய ஈசா பூர்வ, அதாவது இவர் வாழ்ந்த காலம்னு பார்த்தோன்னா தீசே தோசவ், அதாவது ஈஷா பூர்வன்னா என்ன, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னே 30லேருந்து 200 வரைக்கும் இவரோட வந்து வருஷம் के बीच में माना जाता है. அவர் அந்த டைம் பீரியட், அதாவது 30லேருந்து 200க்குள்ளே இருக்கிற ஒரு டைம் பீரியட் வந்து இவரோட சமய, இவரோட வாழ்க்கை இவரோட வாழ்ந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு காலகட்டம் அப்படின்ட்டு மானா ஜாத்தான்னா நம்பப்படுகிறது. இன்கா ஜனம்ஸ்தான் வந்து அதாவது மயிலாப்பூர், இவரோட பிறந்த ஊர் வந்து என்னென்னா மயிலாப்பூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது, அதாவது மதுரை மே கி உன்கா அதிகாம்ஷ் ஜீவன் பீத்தா. ஆனால் மதுரையில் தான் அவரோட நிறைய வாழ்க்கை வந்து வாழ்நாள் வந்து மதுரையில் தான் அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. मदुरई पंडित अदावद पांड्य राजाओं ने तमिल साहित्य की उन्नति के लिए अदावद प्रोत्साहन दिया. மதுரை பாண்டிய மன்னர்கள் இருந்தாங்க இல்லையா, பாண்டியர்கள் வந்து மதுரையை வந்து மையமாக வச்சு ஆண்டுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து தமிழ் சாகித்யக்கு உன்னதி கேலியே, தமிழரோட அந்த இலக்கியத்தை வந்து நல்ல முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நிறைய ஈடுபாட்டில் கலைகளில் வந்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது யஹி பர் வள்ளுவர் ரச்சித்து திருக்குறள் கோ மகான் கிரந்த் கி மானியத்தா மிலி. அப்போ அங்கே தான் வந்து, அதாவது பாண்டியர்களோட சபையில் தான் வந்து அதாவது இவரோட மகான் கிரந்துன்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு நூல் திருக்குறள், அதுக்கு வந்து மானியத்தா, அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் கிடச்சிது. அப்போது திருவள்ளுவர் ने अपनी ग्रंथों में जीवन के मूल्य पर महत्व दिया. அதாவது தன்னோட கிரந்தில், தன்னோட புக்கில் வந்து ஜீவன் கே மூல்யம் பர், அதாவது வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு சோர்ஸ் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட் விஷயம், அதாவது என்ன சொல்கிறது, அறம் பொருள் இன்பம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ், அதாவது
எல்லாத்துக்கும் வந்து இவர் வந்து महत्व दिया ना முக்கியம் கொடுத்துருக்காரு எல்லா விஷயத்துக்கும் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு इसी कारण कबीर को उत्तर भारत का திருவள்ளுவர் அவர் திருவள்ளுவர் को दक्षिण भारत का कबीर அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது திருவள்ளுவரையும் இவங்களையும் அதாவது உத்தர் பாரத் கா திருவள்ளுவர்னு சொல்லிட்டு கபீரை சொல்லுவாங்க இங்கே வந்து தக்ஷின் பாரத் கா கபீர் அப்படின்னு சொல்லிட்டு தக்ஷினில் வந்து திருவள்ளுவரை வந்து தக்ஷின் கா கபீர் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே போனோம்னா உத்தரில் வந்து அவர் ஆல்ரெடி உத்தர்வாலாம்ல கபீர் அப்போ வந்து இவர் வந்து உத்தர்கா திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஸோ திருவள்ளுவர் வந்து மே कुल 1330 दोहे हैं அதாவது 1330 குறள் இருக்காரு திருவள்ளுவர் इसमें வந்து 10 दोहे का हिसाब से 133 अध्यायों में விபாஜித் கியா கயா அதாவது ஒரு ஒரு அத்தியாயத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதிகாரத்துக்கு 10 பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு 133 அதிகாரம் வந்து கிளாஸிஃபை பண்ணி எழுதியிருக்காரு விபாஜித் கியா கயானா கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு அப்போ பிரதான் ரூப் சே यह ग्रंथ 3 खंडों में बांटा गया அதாவது ஒரு மெயினாக பார்க்கும்போது அது வந்து 3 கண்டங்களாக வந்து பிரிச்சிருக்காரு அந்த நூலை வேஹ தர்ம அவர் அர்த்த அவர் காம் அதான் அறம் பொருள் இன்பம் அப்படின்ற மூன்று காண்டங்களாக 3 பாகங்களாக பிரிச்சிருக்காரு उनका विश्वास था कि धर्म अर्थ काम इन तीनों का पालन से सही ढंग से करने पर வந்து மோக்ஷ் की प्राप्ति होगी அதாவது இதை மூணையும் நம்ம வந்து சரியான அதாவது முறையில் வந்து நம்ம வந்து பாலன் போஷன் பண்ணோம்னா இதன்படி நம்ம நடந்தோம்னா சஹி டங் சே நம்ம கரெக்டான மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா மோக்ஷ் की प्राप्ति होगी அதாவது நமக்கு மோட்சமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர் ने बड़े बड़े विषयों के छोटे छोटे पदों में लिखा है பெரிய பெரிய விஷயம்லாம் ரொம்பவும் பயங்கரமான பெரிய விஷயத்தை வந்து அவர் என்ன சோட்டே சோட்டே பதம் அதாவது என்ன சொல்கிறது ஒரு 1.25 அடியில் 1.25 அடியில் வந்து நம்ம இப்போ சின்ன சின்ன பாடலாக வந்து அவர் வந்து எழுதிட்டார் इसलिए திருக்குறளுக்கோ அதாவது गागर में सागर பர்னே ஜெய்சா மானா ஜாத்தா गागर में सागर அதாவது गागरனா என்னது ஒரு பானை அதில் வந்து சாகர் அதாவது இந்த சமுத்திரம் இருக்கு இல்லையா பெரிய கடலையே வந்து அந்த சிறிய பானைக்குள்ளே அடக்கிற மாதிரி அதனால் காகர் மே சாகர் அப்படின்னு சொல்லிட்டு சாகர் கோ பர்னா ஜெய்சா மானா ஜாத்த அப்படின்னு சொல்கிறாங்களா எல்லாரும் ஓகே நெக்ஸ்ட் லெசன் நம்ம பார்ப்போம் அதாவது தக்ஷின் கி புராணி நாட்டிய கலாயே தக்ஷின் கி புராணி நாட்டிய கலாயே அப்படின்றது என்னென்னா அதாவது சவுத் இந்தியாவில் வந்து நிறைய நாட்டிய கலைகள் இருக்குது ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பாரத் கே நிருத்திய मानव जीवन की एक अदावद समग्र कला का उदाहरण है अदावद भारत के नृत्य வந்து मानव जीवन की एक समग्र कला का उदाहरण அது ஒரு நல்ல ஒரு கலைக்கு வந்து அதாவது நம்ம நிருத்திய கலான்றோம்ல நாட்டியம் அது வந்து ரொம்ப முக்கியமான இடம் குறியுது वह कला வந்து दर्शन धर्म जीवन चक्र मौसम और पर्यावरण की भारतीय அதாவது विश्व दृष्टि को தர்ஷாத்தி அதாவது நம்மளோட விஸ்வ திருஷ்டி அதாவது நம்ம வேர்ல்டு வைடு நம்மளோட பார்வை நம்மளோட இந்தியாவோட பார்வை எப்படி இருக்குன்னா அதாவது நம்மளோட பார்வை வந்து எதில் அதாவது தர்மம் வாழ்க்கையோட அந்த சர்க்கிளில் இருக்கு அது மௌசம் அந்த கிளைமேட்ஸு பர்யாவரன் அந்த என்விரான்மெண்ட்டு பாரதிய அந்த விஸ்வ திருஷ்டி கோ ஏக்கு அதாவது தர்ஷாத்தி அதாவது நம்ம இந்தியனோட வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம எல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் அதாவது பரத் முனிகா நாட்டியம் जो है शास्त्र नृत्य कला का प्रथम அதாவது பிரமாணிக் கிரந்த் அதாவது நிருத்திய கலா அதாவது டான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பரத முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் எழுதின அதாவது நாட்டிய சாஸ்திரம் அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு இது வந்து நிருத்திய கலாக்கா இதுக்கு பிரதம புத்தகம் வந்து அதாவது பிரமாணிக் கிரந்த் சர்டிஃபைடு புக்குன்னு வச்சிங்களேன் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பரத முனிவர் எழுதுனது தான் அதாவது இஸ்கோ பஞ்ச்வேத் பி கஹா ஜாத்தா அது வந்து பஞ்ச்வேத் அப்படின்றான் வேதங்கள்னா ரிக்கேஜு சாமா திருவணம் அப்படின்ற 4 வேதங்கள் இருக்குல்ல 5வது வேதமாக இதை சொல்கிறான் அதாவது பரத முனி எழுதின அந்த நாட்டிய கலைக்கான அந்த புத்தகம் அப்போது ऐसा पुरानी नाट्यम कलाओं का अर्थात संक्षिप्त परिचय
निम्न प्रकार है. அப்போ இந்த பெரிய இவ்ளோ விஷயம் இருக்குல்ல நாட்டியத்தில, இத வந்து ஒரு சங்ஷிப்த ரூப், அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஷார்ட்டஸ்ட் இதா வந்து பிரீஃப் ஹிஸ்டரிய வந்து இந்த சின்ன சின்ன இந்த ஃபாலோவிங் பேராகிராஃப்ல குடுத்துருக்காங்க. ஸோ சவுத் இந்தியால நம்ம அதாவது படுகின்ற அந்த நாட்டியங்கள் என்னென்ன? ஒண்ணு பரதநாட்டியம், இன்னொன்னு ஒரு ஸ்டேட் வைஸ் சொல்லியிருக்காங்க. பரதநாட்டியம், கதகளி, அதுக்கப்புறம் கு குடியாட்டம் குடியாட்டம், அதுக்கப்புறம் குச்சிப்புடி, மோகினி ஆட்டம், லோக் நிருத்ய, அதுக்கப்புறம் சங்காகளி. இந்த இந்த நாட்டியல பத்தி நம்ம வந்து பிரீஃபா இப்போ பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து भरतनाट्यम, अदावद भारत में प्राचीन काल से ही शास्त्रीय और क्षेत्रीय नृत्यों का बहुमुखी विकास होता आया. அதாவது சாஸ்திரிய சங்கீதம்னு சொல்கிறோம். அதாவது அது இல்லாமல் க்ஷேத்ரிய, அதாவது அந்த நான் சொன்னேன்ல, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு டான்ஸ் இருக்குது. ஸோ அப்போது அந்த பகுமுகி விகாஸ் ஹோத்தா ஆயா है. அது ரொம்ப பாப்புலர் ஆகிருக்கு. அது வந்து ஸ்டேட் வைஸாக வந்து பாப்புலர் ஆகிருக்கு டான்ஸு. அப்போ சபி நிருத்யோமே சப்சே பிராச்சீன் வந்து நிருத்தியம் வந்து பரதநாட்டியம். எல்லா நாடகத்துலேயும் பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையானது நாட்டியம்னு பார்த்தீங்கன்னா அது பரதநாட்டியம் தான் ஃபஸ்ட்டு. அப்போ பரதநாட்டியம் வந்து தக்ஷின் பாரத்மே அதாவது விகசித் ஹுவா, அங்கே தான் பிறந்து வளர்ந்தது அந்த கலை. அப்போ தக்ஷின் பாரத் में भरतनाट्यम नृत्य को पल्लव और चोल राजाओं ने विकसित किया. அப்போ பல்லவர்களும் சோழர்களும் தான் இந்த பரதநாட்டியத்தை வந்து ரொம்ப அது என்ன சொல்ல பிரசித்தி பெற வச்சுருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து भरतनाट्यम के सिद्धांतों में हाथ, पैर, मुख और शरीर संचालन வந்து संबंधित 64 जो है सिद्धांत है. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் வந்து பரதநாட்டியம் கே சித்தாந்தத்தில் என்னென்னா ஹாத் கை, பயர் கால், முக் ஃபேஸு அண்டு ஷரீர் உடம்பு ஃபுல்லாகவே, இதனோட சஞ்சாலன், இது வந்து சஞ்சாலன் என்னென்ன, இதனோட அந்த கம்யூனிகேஷன், இது மூலியமாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது. அதே சமயத்தில் இதனோட கோஆர்டினேஷன், இதை வச்சு தான் சம்மந்தி 64 சித்தாந்த், 64 ஒரு சித்தாந்தம் இருக்குது. அது தான் பரதநாட்டியத்தில் முக்கியமாக இருக்குது. ஜின்கா अध्ययन வந்து நிருத்யு பாட்டியக்கிரம் கே சாத் கியா ஜாத்தா. இன்கா அத்தியன், இதனோட ப்ராக்டிஸ் வந்து நிருத்யு, அதுக்குன்னு டான்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டியக்கிரம் இருக்குது, ப்ரோக்ராம் இருக்குது. அது கூட இது நம்ம பழகுறாங்க. அப்போ 20वीं शताब्दी में அதாவது संविधान रविन्द्रनाथ ठाकुर और उदय शंकर और मेनका और रुक्मणी देवी, अरुण डेल जैसे कलाकारों के संरक्षण में यह नाट्य कला வந்து புனர்ஜீவித் ஹுயி. அப்போ இவங்கெல்லாம் வந்து 20th செஞ்சுரியில் வந்து இவங்கெல்லாம் முக்கியமானவர்கள் அந்த பரதநாட்டியம் ஃபேமஸ் ஆனதுக்கு. ரவீந்திரநாத் டாகூர், உதய் சங்கர் ஜி, அப்புறம் மேனகா, அதுக்கு அடுத்தது ருக்மணி தேவி, அப்புறம் அருண் டேல், இந்த மாதிரி கலாக்காரங்கள்லாம் சேர்ந்து தான் வந்து இவங்களோட முயற்சியால் வந்து நாட்டியக்கலா வந்து புனர்ஜீவன், திரும்ப ஒரு லைஃப் கிடச்சிருக்கு அந்த நாட்டியத்துக்கு. ஓகே, அதுக்கடுத்தது கதகளி பார்த்தீங்கன்னா அது வந்து கேரள் ராஜ்யக்கே நிருத்திய நாட்டக்கா ரூப்மே. அதாவது நிருத்திய நாட்டக் டான்ஸோட ஒரு ட்ராமா மாதிரி, அது வந்து கதகளின்னு சொல்லுவாங்க. இனிமே வந்து நர்த்தக் குச் போல்தே நஹி. அப்போ டான்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, டான்ஸர், அவங்க வந்து குச் போல்தே நஹின்னா வாயிலாக எதுவும் பேச மாட்டாங்க. அவர் கீத் மணிப்பிரவாளம் மே காயா ஜாத்தா. அந்த கீத் வந்து பாடுறாங்கல்ல பாட்டு, அது வந்து என்ன மணிப்பிரவாளம். பிரவாளமில் வந்து பாடல்களை பாடுவாங்க. நாட்டிய கலா வந்து विस्तृत हाथों के इशारों और लोकप्रिय मुद्राओं के साथ வந்து प्रदर्शित की जाती है. இந்த நாடகத்தை வந்து ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது விஸ்துத் ஹாத்தோம், கைகளை அசைக்கிறது மூலியமாக, இஷாரோ சிக்னல் சைகைலாம் காமிக்கிறதாலையும், அவர் லோக்பிரிய முத்ரா, நிறைய முத்திரைகளாலையும் சாத் வந்து அதாவது பிரதர்ஷித்து கி ஜாத்தி ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க அந்த நாடகத்தை. இஸ்கா வந்து பிரசித்த பகுத் கடின் ஹோத்தா. பிரசிக்ஷன் அப்படின்னா ட்ரைனிங் அர்த்தம். இதனோட பிரசிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா பகுத் கடின்.
ரொம்ப கஷ்டம் இதனோட ட்ரெயினிங் வந்து. அதுக்கடுத்தது அதாவது கல்யாண் அ ச சௌகந்திகம், பாலி விஜயம், அதுக்கடுத்தது ராவணாசுராவதம் ராவணாசுராவதம், நல் சரிதம் और सीता स्वयंवरम आदि प्रसिद्ध कथकली नृत्य नाटकों में ஷாமில். அப்போது கதகளியில் என்ன ஃபேமஸ் டான்ஸ் அந்த நாட்டுக்கு என்னென்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது ராமாயணத்துலேருந்து வர நிறைய இதை வந்து இவங்க வந்து டான்ஸ் நாடகமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து குடியாட்டம். அதாவது 900 மே ராஜா कुलशेखरन वर्मन ने केरल में अதாவது केरल के परंपरा के अनुसार வந்து குடியாட்டம் को வந்து பிரச்சாலித் किया. இது வந்து 900 அதாவது 900 வருஷம் வந்து 900ல் வந்து ராஜா குலசேகர் வர்மன் அவர் தான் வந்து கேரள பரம்பராக்கே அனுசார் கேரள பரம்பரையோட அனுசாரம் வந்து இந்த குடியாட்டம் அப்படின்றத வந்து ஃபேமஸ் பண்ணார். एक வந்து சௌந்தர்ய ஆனந்த் की அசீம் संभावनाएं प्रदान करती है. நல்ல எல்லா விதமான மகிழ்ச்சியான அழகான ஒரு டான்ஸ் இது. कई महीनों तक अभ्यास के बाद एक नृत्य नाटक 8 से 9 दिनों तक चलती है. நிறைய நாட்கள் வந்து கடுமையான ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் முடித்த பிறகு ஒரு 8-9 நாட்கள் வந்து கண்டினியூவாக இந்த நாடகம் வந்து அதாவது டான்ஸ் மூலிமா இந்த நாடகம் வந்து நடந்துகிட்டே இருக்கும். கூத்தம்பலம் नामक एक मंदिर में कला का जो है मंचन होता है. கூத்தம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திர் அதாவது கோவில் இருக்கும். அதில் வந்து கலாக்கா மஞ்சன் அப்படின்னா அங்கே தான் ஸ்டேஜ் ஆகும். அந்த ஸ்டேஜில் தான் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆங்கிக், அப்புறம் வாச்சிக்கு, சாத்விக்கு और आहार्य आदि 4 अभिनय வந்து रीतियों का प्रयोग इस कला में मिल पाते हैं. இந்த மாதிரி ஒரு 4 இது இருக்குது, அபிநயம் இருக்குது. அதாவது அசைவுகள் நடன இது அதெல்லாம் வந்து இந்த கலாவில் வந்து நிறைய கிடைக்கும். वे सब வந்து मनोरंजक होने के लिए साथ साथ வந்து उपदेशात्मक भी है. அதாவது மனோரஞ்சக்னா என்ன, ரெக்ரியேஷன், நம்மளை வந்து மன மகிழ்ச்சி பண்ணுறதுக்காக தான் இந்த நாட்டிய கடைகள். அது மட்டும் இல்லாமல் அதாவது உபதேசாத்மக் பிஹே, அதில் வந்து நல்ல ஒரு உபதேசமும் கிடைக்கிற மாதிரியும் இந்த வந்து நல்ல ஒரு கருத்தும் சொல்லப்படுது இந்த நாட்டிய நாடகங்கள் மூலமாக. அதுக்கடுத்தது குச்சிப்புடி பார்த்திங்கன்னா குச்சிப்புடி गांव के योगी सिद्धेंद्र कुचिपुड़ी गांव के योगी வந்து सिद्धेंद्र ने इस नृत्य को तैयार किया. குச்சிப்புடின்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்திலேருந்து யோகி சித்தேந்திர வந்து இந்த நாடகத்தை வந்து இந்த டான்ஸை வந்து ரெடி பண்ணுறாரு, தயார் பண்ணுறாரு. इसका उल्लेख வந்து 16वीं शताब्दी के शिलालेख से मिलता है. इसका उल्लेख இதனோட ஹிண்ட்ஸ் இதனோட குறிப்புகள்லாம் எங்கிட்ட கிடைக்குன்னா அந்த 16th அதாவது 16वीं அப்படின்றால அதாவது 16th சதாப்தி செஞ்சுரியில் வந்து சிலாலேக்மே அதாவது நிறைய ஸ்கிரிப்சர்லாம் இருக்குல்ல, ஸ்கல்ப்சர் அதாவது எழுதி வச்சுருக்காங்க பாறைகளில் குடஞ்சி, அதில் வந்து இந்த விஷயம் கிடைக்குது. 1668 அதாவது 1668 1668 மேலே வந்து गोलकुंडा के नवाब अब्दुल हसन ने इस नृत्य से प्रभावित होकर इसके प्रदर्शन में भाग लेने वाले नर्तकों को குச்சிப்புடி गांव को इनाम में दे दिया. புரியுதாப்பா? அதாவது இந்த டான்ஸில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து 1668 அந்த ராஜா என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த குச்சிப்புடி அப்படின்ற காவம் வந்து அந்த கிராமத்தை வந்து இனாமாக கொடுத்துட்டார், அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டு பண்ணிட்டார் அவர். அப்போ பகவான் கிருஷ்ண கி பத்னி சத்யபாமா கி கஹானி இஸ் நாட்டகமே தர்ஷித்த. குச்சிப்புடியில் பார்த்தீங்கன்னா வந்து பகவான் கிருஷ்ணரோட ஒய்ஃப் சத்யபாமா இருக்காங்கல்ல, அவங்களோட வந்து கஹானி, அவங்களோட கதையை தான் ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து டான்ஸாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாடகம் மாதிரி இருக்கும், ட்ராமா மாதிரி இருக்கும், இதுவும் இருக்கும். ஸோ एक नाटक வந்து பாமா कल्पम नाम से भी प्रख्यात है, फेमस.
பாமா கல்பம் அப்படின்ற பேரில் கூட இது வந்து இந்த குச்சிப்புடி நாட்டிய நாடகம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் மோகினி ஆட்டம். मोहिनी आटम எங்கே இருந்ததுன்னா महिला नर्तकियों द्वारा प्रसिद्ध केरल का एक और नृत्य कला है மோகினி ஆட்டம். இது வந்து மகிழா நர்த்தகி எல்லாம் பார்த்தா ஃபீமேல் டான்சர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களோட பிரதர்ஷன், அவங்களோட ப்ரெசன்டேஷன் தான் இது வந்து. இதுவும் ஒரு டான்ஸ் மூலயமா பண்ணுற ஒரு நாடகம். இஸ்கா உல்லேக் வந்து பார்த்தீங்கன்னா 934, அதாவது 934 934 வந்து இது வந்து நேதம்புரா தலி ஷிலாலேக்கும் சே மில்தா ஹே. அதாவது இதனோட உல்லேக் வந்து இதை பற்றிய வந்து குறிப்புகள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1934 வந்து நேதம்புரா தலி அப்படின்ற ஒரு சிலாலேக் அங்கே வந்து கிடைச்ச அந்த பாறைகளில் வந்து செதுக்கப்பட்டிருக்குது இந்த இதனோட எவிடென்ஸு. அதுக்கப்புறம் மோகினி ஆட்டம் வந்து ஏக்கல் நிறுத்திய ரூப், अर्थात एकल नृत्य रूप के विकास में महत्वपूर्ण योगदान है. இது வந்து மோகினி ஆட்டம் பார்த்திங்கன்னா வந்து அந்த அந்த டான்ஸோட அந்த ரூபம் இருக்கு இல்லையா, அது வந்து நல்ல டெவலப்டு மகத்துவபூர்ண யோகதான், நல்ல ஒரு யோகதான் என்ன பார்ட்டிசிபேஷன் சொல்லுவாங்க பண்ணியிருக்கு. इसमें வந்து பகவான் விஷ்ணு கே சாகர் மந்தன் கி கதா கா மஞ்சன் ஹோத்தா ஹை. அதாவது பகவான் விஷ்ணுவோட அந்த சாகர் மந்தன் இருக்கு இல்லையா, அந்த சாகர் மந்தன் அப்படின்ற கதை, அந்த கதையோட மஞ்சன், அந்த கதையோட அதாவது விளக்கம் தான் இந்த இந்த மோகினி ஆட்டம் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் லோக் நிறுத்திய, அந்த லோக் நிறுத்தியன்ற வந்து அந்த जनरल पीपल இருக்காங்கல்ல அவங்க ஆடின ஒரு டான்ஸு. ये नृत्य வந்து स्थानीय लोगों के अनुभवों के को संगीत और वेशभूषा के द्वारा தர்ஷாயே ஜாத்தே ஹேன். அதாவது அந்த ஸ்தானிய லோக் அப்படின்றாங்க. அந்த அந்தந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீப்புள் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட உணர்வுகளை வந்து அனுபவங்களை வந்து இந்த மாதிரி டான்ஸ் மூலிமா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. பிரதர்ஷன் வந்து தியோஹரோங் கி, அதாவது ஜீவந்த் பனா தேத்தா ஹை. இந்த மாதிரி ஒரு பிரதர்ஷன் வந்து நிறைய பண்டிகைகள் நடக்கு இல்லையா, இந்து கல்ச்சரில் பார்த்தா நிறைய பண்டிகைகள் இருக்கும், ஃபெஸ்டிவல்ஸ் அதிகம். அப்போ அதை வந்து ஜீவந்த் பனா தேத்தா ஹை, அதில் வந்து ஒரு உயிரை போட்டு கொடுக்குது, அந்த பண்டிகைகளுக்கு ஒரு உயிரை கொடுக்குது இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் சேர்ந்து. और मंच पर नर्तकियों खुद ही गाकर नाचती है. அதாவது அப்போ இந்த இப்போ பார்த்திங்கன்னா லோக்கு நிறுத்திய பார்த்தீங்கன்னா அந்த நர்த்தகி இருக்காங்கல்ல டான்சர்ஸ், அவங்க பண்ணால் அவங்களே ஓனாக பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடுவாங்க, அவங்களே பாடிட்டும் டான்ஸ் பண்ணுற மாதிரி இது இருக்கும். அதுக்கப்புறம் சங்கா கலி. சங்கா கலின்றது வந்து மூலத்து வந்து ஏக்கு சாமாஜிக் தார்மிக் நிறுத்திய. அதாவது சாமாஜிக்னா என்னது, சொசைட்டி, சோஷியல். அந்த தார்மிக் அப்படின்றது என்ன சொல்கிறது, ரிலீஜியஸ் திருஷ்டி சே, அதாவது பாரதிய இது வந்து ஒரு டான்ஸ். अदर संगा कली அப்படின்றது வந்து एक सामाजिक और धार्मिक नृत्य है. इसमें शारीरिक व्यायाम और सैन्य प्रशिक्षण पर विशेष ध्यान दिया जाता है. शारीरिक व्यायाम அப்படின்னா என்னது, உடம்புல நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் இல்லை ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக, அதை பற்றியும். அதுக்கடுத்தது வந்து சைன்ய பிரசிக்ஷன் பர் விசேஷ் தியானம். சைன்ய பிரசிக்ஷன்னா சோல்ஜர்ஸ் எப்படி ட்ரைனிங் பண்ணுறாங்க, பேசிக் ட்ரைனிங், அதை பற்றிய வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் தான் இந்த வந்து संगा कली. इस प्रकार दक्षिण भारत में नृत्य, नाट्यम और नृत्य की दृष्टि से भारतीय संस्कृति की आधारशिला के रूप में आज भी विद्यमान है. இன்றைக்கும் நம்ம நாட்டியெல்லாம் வந்து முக்கியமான பிளேசஸில் இருக்குது. ஓகே, bye to all of you.